Sony அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரிஸான Sony Xperia 1 Mark III, Sony Xperia 5 Mark III, அது மட்டும் இல்லாமல் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டான Sony Xperia 10 Mark III அப்படிங்கிற 3 ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். Sony அவங்களோட நேமிங் சீரிஸ் மட்டும் கொஞ்சம் மாத்திரா நல்லாயிருக்கும். பிகாஸ் நேம் வந்து இப்போ கேமராவில் வந்து Mark 3, Mark 4 வச்சிருந்தா எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ கேனானில் Mark சீரிஸ் இருக்குது, சோனிலையும் Mark சீரிஸ் இருக்குது. ஸோ அது பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் ஃபோனுக்கு வந்து Mark சீரிஸ் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ அதை மட்டும் Sony சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு Sony Xperia 1 Mark III. இந்த ஃபோனோட சைஸ் 6.5 இன்ச் 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. சோனியோட எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே இப்போ 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. இந்த 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட அட்வான்டேஜ் என்னன்னா, சப்போஸ் நீங்கள் ஓடிடி இல்லாத மூவிஸோ இல்லை வெப் சீரிஸோ பார்க்குறீங்கன்னா டாப்லேயும் பாட்டம்லேயும் பிளாக் பார்ஸ் வரும். ஸோ அந்த பிளாக் பார்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்காக HDR OLED சினிமா ஒயிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்தவரை 4K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120 Hz, டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை 240 Hz கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 240 Hz மோஷன் பிளர் டிடெக்ஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோனோட ஃப்ரண்ட்டில். ஃபோனோட பேக் சைடில் கார்னிங் கோரில்லா கிளாஸ் வெர்ஷன் 6 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசர். இந்த ஃபோன் இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் ப்ராசரான Snapdragon 888 ரன் ஆகுது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GB RAM கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 256GB 512GB UFS ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மைக்ரோ SD கார்டு மூலமாக 1TB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமராஸ். சோனி இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரைமரி சென்சர் 12 மெகாபிக்சல் XMR RS சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மொபைல் சென்சார். XMR சென்சார்ஸ் ஆல்ரெடி சோனி வந்து கேமராவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மொபைல் சென்சார் தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த பிரைமரி சென்சாரோட அப்பேச்சர் f1.7, செகண்டரி சென்சார் 12 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ்லையுமே XMR RS சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெலிஃபோட்டோ லென்ஸில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னா, வேரியபிள் டெலிஃபோட்டோ லென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் மூலமாக 70 mmலையும் ஃபோட்டோ எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 105 mmலையும் உங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். 70 mmல எடுக்கும்போது அதோட அப்பேச்சர் f2.3, அதே இது 105 mmல எடுக்கும்போது அதோட அப்பேச்சர் f2.8. தேர்ட் சென்சார் 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.2. இந்த அல்ட்ரா வைட் லென்ஸ் மூலமாக நீங்கள் 124 டிகிரி வரைக்கும் நல்ல வைடாக இமேஜஸ் கேப்சர் பண்ண முடியும். ரியர் கேமரா 3 கேமராஸ்லையுமே ஜெய்ஸ் ஆப்டிக் லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை 8 மெகாபிக்சல், இதோட அப்பேச்சர் f2.0. இந்த கேமராஸ்க்கு அடிஷ்னல் ஃபீச்சராக ரியல் டைம் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் ஹியூமனாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரியல் டைம் ட்ராக்கிங்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோஸ்னு சொல்லும்போது 4K HDRல உங்களால் 120 FPS வரைக்கும் ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 120 FPS அதுவும் 4Kல எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாலும் இந்த ஃபோனோட வெயிட் 187 கிராம்ஸ் தான். திக்னஸும் ஜஸ்ட் 8.2 mm திக்னஸ். நெக்ஸ்ட் Sony Xperia Mark III. இந்த ஃபோன் கொஞ்சம் காம்பேக்டான ஃபோன். 6.1 இன்ச் 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பொறுத்தவரை Full HD+. இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120 Hz கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் வெர்ஷன் 6 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன்லையுமே HDR OLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசர். இந்த ஃபோன் Snapdragon 888 ரன் ஆகுது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB RAM கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனையுமே நீங்கள் 1TB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே Sony Xperia 1 Mark IIIல கொடுத்த சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் Sony Xperia 10 Mark III. இந்த ஃபோன் கம்ப்ளீட்டில் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனோட சைஸ் 6 இன்ச் 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு HDR OLED பேனல் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பொறுத்தவரை Full HD+. ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை இந்த ஃபோனில் பெருசாக எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கோரில்லா கிளாஸ் வெர்ஷன் 6 யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசர். இந்த ஃபோன் Qualcomm Snapdragon 690ல ரன் ஆகுது. இதை நீங்கள் Snapdragon கூட கம்பேர் பண்ணிங்கன்னா Snapdragon 720Gக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6GB RAM கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு 120GB யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேமராஸ். பிரைமரி சென்சார் 12 மெகாபிக்சல் Sony XMR சென்சார் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டரி சென்சார் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ், இதோட அப்பேச்சர் f2.2. தேர்ட் சென்சார் 8 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பேச்சர் f2.4. நெக்ஸ்ட் பேட்டரி. இந்த ஃபோன்லையுமே 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 30 watts சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் பற்றி சோனி அஃபிஷியலாக இன்னும் எதுவும் சொல்லலை.
இந்தியாவில் கண்டிப்பாக இந்த ஃபோனை லான்ச் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இந்தியாவில் இவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க மொபைல்ஸில். இந்த ஃபோனோட அஃபிஷியல் ப்ரைசிங் வந்தோன்னா நம்ம சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் அதில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனு நோட்டிஃபிகேஷன் வரும்.